எப்பவுமே தண்ணி நின்று இருக்கு. உதயநிதி வரன்றாரு, ஸ்டாலின் வரன்றாரு, ஒரு குடும்பத்தில் இல்லை. இங்க வந்து அவனுக்கு கட்சிக்காரனுக்கு வந்து அங்க நின்னுக்கிறாங்க. அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல போய் நின்னுனா பண்ண போறாங்க. ஏன் இந்த தொகுதி இங்க ஓட்டு போடல? யாருமே ஓட்டு போடலையா? இங்க எல்லாருக்குமே தானே ஓட்டு போடுறாங்க. காத்துப்பட கும்பலா நாங்க இல்ல ஒரு எட்டி பாக்குறீங்க. யாராவது ஒரு பாக்குறீங்களா? நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சான் விஜய். அவங்க கட்சியில இருந்து பால் பாக்கெட்டு, பன்னு, பிஸ்கெட் பாக்கெட்டு எல்லாமே வருது. ஆட்சி ஆண்ணுகிறார், சிஎம்னா போயின்னுகிறாருன்னா சொல்லுங்க. அந்தந்த ஆட்சி வரோம் செய்யறேன்னு சொல்லும், செய்யல. இப்ப இந்த ஆட்சி வந்தோம் செய்யறேன்னு சொல்லி 4000 கோடி பணம் வந்தது, வாங்கினாங்கன்னு எல்லாமே பேப்பர் நியூஸ் எல்லாம் படித்தோம். ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி தாங்கிறோம். அதான் சார் 4000 கோடினாங்க. அந்த 4000 கோடி இந்த தண்ணியில் தான் போயினுக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது காவலில் தான் சார் போயினுக்குது. அங்கே வட்டச்செல்லாளர் தின்னி அவரு டிஎம்கே அவரு வட்டச்செல்லாளர் எல்லாம் நின்றுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே பண்ணல, ஒரு இதுவும் பண்ணல. அண்ணா வீட்டு உள்ள புள்ள தண்ணி நம்பிக்கைன்னா இது வரைக்கும் யாரும் வந்து எட்டு பார்க்கல, ஒன்றும் இல்லை, குரல் இல்லை, எதுவுமே இல்லை. தண்ணி புள்ள பார், அந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி. ரோட்டுக்கு போக முடியல, வர முடியல. ஒரு சலுகை சாமான்லாம் ஒரு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இங்கே எப்போவுமே இப்படி தான் நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீச்சல் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாதியிலே நிற்கும், இப்போல்லாம் பிரிட்ஜே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. யார் வந்தாலுமே இங்கே மட்டும் எம்எம் கார்டனுக்கு விடிவு காலம் வர மாட்டேங்குது. வந்துச்சு. நைட்டு பிரியாணி வந்தது, மதியானம் ஃப்ரைட் ரைஸ் வந்தது. இப்போ நைட்டுக்கு கொஞ்சம் வரும். வாங்கி வைக்க வீட்டில் இடம் இல்லை, அவ்வளோதான். யாருமே வந்து இன்னுமே பார்க்க மாட்டாங்க சார். சும்மானா வந்து சொல்லுவாங்க இதை தரோம் அதை தரோன்னு. யாருமே பார்க்க மாட்டாங்க. பார்க்க வருவங்களையோ இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தேத்திடுவாங்க. பால் வாங்கலப்பா. அப்படி ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா கூட விஜய் டிவி பால் ரொட்டி கொடுத்தாங்களாம், கொடுத்துக்கிறாங்க. திமுக காரங்களுக்கு அவங்களுக்கு வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வருஷம் கஷ்டப்பட்டுறோம் சார். இது ஒரு தீர்வு வந்து வேணும் சார். அது எங்கள் தளபதி வந்தால் நடக்குமான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். தளபதி வருவார், இதை செய்வார்னு அவர் கோரிக்கை வைக்கிறேன். இதை தளபதி இது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு வரணும், இதை செய்யணும்னு எங்களோட ஆசை. நீங்கள் வருவீங்க. வியாசர்பாடி ஜீவா பகுதியில் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல தண்ணி தேங்குற பிரச்சனை வந்து நிற்காம தான் வந்து இருக்கு. பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு இது நிரந்தரமா தீர்க்கப்படும் அப்படின்ட்டு 4000 கோடிக்கு நாங்கள் மழைநீர் வடிகால் திட்டமெல்லாம் போடுவோம் அப்படின்ட்டு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்லாம் வேற சென்னையோட மேயர் அவங்களும் வந்து சொன்னாங்க. அமைச்சர்களும் ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க. துணை முதலமைச்சர் அவர் வந்து இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் அப்படி வந்து இருந்தும் இந்த மக்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வந்து பிரயோஜனமா வந்து இல்லை. இங்க வேலையே வந்து எதுவுமே நடக்கல. இன்னுமே இங்க நீங்களே பார்த்துக்கிட்டு வந்துருப்பீங்க. எத்தனை ஒரு சைக்கிள்ல இருந்து, பைக்கில் இருந்து, கார்ல இருந்து எல்லா வாகனங்களும் இந்த தண்ணிக்குள்ளதான் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதுல எல்லாமே பழுதும் வந்து ஆகுது. அன்றாட தேவை, அத்தியாவசிய தேவை கூட இந்த மக்களால் வந்து பூர்த்தி அடைய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையில் இருக்காங்க வியாசர்பாடி மக்கள் எல்லாருமே. இவங்களோட இந்த கூக்குரல் எல்லாமே எப்போ அரசாங்கத்துக்கு கேட்கும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும். இன்னும் மழை வந்து பெஞ்சிட்டு தான் வந்து இருக்கு. ஒரு பக்கம் மோட்டார் வாகனம் மூலமாக நாங்கள் தண்ணியை வந்து இறக்கி வந்து அரசாங்க தரப்புலேருந்து ட்ரை பண்ணிட்டு வந்திருந்தாலும் அடுத்தடுத்து மழை பெஞ்சிட்டு தான் வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் எப்போதான் நிரந்தர தீர்வு எங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வியாசர்பாடி மக்களோட ஒரு கேள்வியாகவே வந்து இருக்குது. எப்பவுமே தண்ணி நின்று இருக்கு. நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உதயநிதி வரன்றாரு, ஸ்டாலின் வரன்றாரு, ஒரு குடும்பத்தில் இல்லை. இங்கே வந்து அவனுக்கு கட்சிக்காரனுக்கு வந்து அங்க நின்னுக்கிறாங்க. அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல போய் நின்னுனா பண்ண போறாங்க. தண்ணி எடுக்க சொல்றது தான் ஆளு, மற்றபடி ஒன்னுத்துக்கு ஆளு இல்லையா. இப்பவும் வந்து அந்த மோட்டார் வாகனத்தை பயன்படுத்தி தான் வடிக்க வைக்கிற அப்படிதான் இருக்காங்க. வேற எதுவுமே பண்றலையா அவங்க. சரி, அப்ப அந்த மழைநீர் வடிகால் பணியெல்லாம் மேற்கொள்றோம். ஒண்ணுமே ஊரு உள்ள இவ்வளவு தண்ணி நின்று இருக்கு. முட்டி அளவு தண்ணி இருக்கு. ஒரு சாப்பாடு போல எங்க இறக்கி இருக்காங்க. ஒண்ணுமே வரலையா? நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? மணி 1 ஆகுது. இது சாப்பாடு வந்ததா? பாத்தீங்களா? நீங்களே பாத்தீங்க. எதனா வந்துக்குதா இருக்கு சொல்லுங்க. சொன்னீங்களா? நாங்க ஒரு பால் பாக்கெட் விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சான். அவங்க கட்சியில இருந்து பால் பாக்கெட்டு, பன்னு, பிஸ்கெட் பாக்கெட்டு எல்லாமே வருது. இங்க என்ன கொடுத்தாங்க?
ஆட்சி ஆண்ணுகிறார், சிஎம் என்ன பண்ணுகிறாருன்னா சொல்லுங்க. வேற அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? யாருமே எதுவுமே சொல்ல. வந்தா தானே சொல்றதுக்கு, வந்தா சொல்லலாம். இப்ப நீ வந்தா நான் வந்தேன்னு சொல்லலாம். யாருமே வரலையா? தின்னு வந்து இருக்காரு இங்க, வட்ட செயலாளர் இவரு, அவங்க மாறம் வந்து இருக்காரு, அவர்தான். இது வேற எதுவுமே இல்ல. வேற எதுவுமே இல்ல. இந்த மோட்டர் தண்ணி ஏற்றி அந்தாண்ட அண்ணாண்ட விட்டு என்னடா பண்ணிக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த தெருவுல அவ்வளவு தண்ணி இருக்கு, என்ன பண்ணீங்க? வீட்டு ஃபுல்லா தண்ணி இருக்குதுன்னா, வீட்டு ஃபுல்லா தண்ணி யாருக்குன்னா சாப்பாடு கொடுத்தீங்களா? எதனா பண்ணீங்களா? வெளியில வருவா முடியல. யாருமே சோறு இல்லாதல்ல, எல்லாமே சோறோட தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அதுதான் கேக்குறோம். உங்களுக்கு புரியுதா? இப்ப உங்க கையில காசு இல்லாதயா இங்க வந்து நீ நின்னுக்கிற, சோறு இல்லாதயா வந்து நின்னுக்கிற. அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணி இருக்காங்க. அதான் அங்க வட்ட செயலாளர் தின்னி, அவரு டிஎம்கே அவரு வட்ட செயலாளர் எல்லாம் நின்னுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஒண்ணுமே பண்ணல, ஒரு இதுவும் பண்ணல. அதான் வீட்டு உள்ள ஃபுல்லா தண்ணி நம்பிக்கைன்னா இது வரைக்கும் யாரும் வந்து எட்டு பார்க்கல, ஒன்றும் இல்லை, குரல் இல்லை, எதுவும் எதுவுமே இல்லை. தண்ணி ஃபுல்லா பார், அந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, ரோட்டுக்கு போக முடியல, வர முடியல. ஒரு சலுகை சாமான்லாம் ஒரு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. டீ வாங்கணும்னா கூட அந்த லாஸ்ட்ல தான் எங்கே தான் போக வேண்டியது வருது. அது அப்போ எப்படி கூட டீ கூட பால் கூட கிடையாது எங்கேயுமே. ஆமா, பால் கூட கிடையாது. குழந்தைங்க வரலையே, வந்தாக்கா நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். அத்தியாவசிய எங்க செஞ்சாங்க சொல்லுங்க. அத சொல்லுங்க. இந்த இது எங்கன்னா கடை, இந்த லைன்ல கடை இருக்குதா? எதனா சொல்லுங்க. மத்திய அரசு செஞ்சுன்னு சொல்றீங்களா? ஒரு கடை கூட கிடையாது சொல்லுங்க. எந்த கடையுமே கிடையாது. இங்க இருந்து போனாக்கா அந்த பிரிட்ஜ் தாண்டி அண்ணாண்ட லாஸ்ட்ல தான் போனோம். நாங்க சும்மா கேட்கல, எங்க துட்ட குத்தான் கேக்குறோம். இந்த லாஸ்ட் இந்த பிரிட்ஜ் தாண்டி தான் லாஸ்ட்ல தான் போனோம் நாங்க கேக்குறோம். நாஸ்டா கடை கூட ஒரு கடை இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த லாஸ்ட் தாண்டி தான் அந்த பக்கம் போனோம். எங்க பட்டாளம் போனோம், இல்ல டவுன் போனோம். அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு சொல்றோம். யாரும் அந்த மாதிரி எட்டி பார்த்தது இல்ல. ஒரு ஆர்டி சாகர் எம்எல்ஏ ஆர்டி சாகர் வந்துக்கிறாரா கேட்டு பாருங்க. பெரம்பலூர் தொகுதி எல்லாத்தையும் பாக்குறீங்க. ஏன் இந்த தொகுதி இங்க ஓட்டு போடல? யாருமே ஓட்டு போடலையா இங்க? சொல்லுங்க. இங்க யாரும் ஓட்டு போடலையா? யாருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே தானே ஓட்டு போடுறாங்க. அப்ப பெரம்பலூர் தொகுதி மட்டும் தான் இது பார்ப்பாங்களா? இங்க யாரும் பார்க்க வரமாட்டாங்களா? அப்ப நாங்க என்னங்க இது தாழ்த்தப்பட கும்பலா? நாங்க பாக்குறீங்களா? இல்ல ஒரு எட்டி பாக்குறீங்களா? யாராவது ஒரு பாக்குறீங்களா? நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சான் விஜய். அவன் வந்து குடுத்துட்டு போறான் எல்லாத்தையும். பால் பாக்கெட்டு, பன்னு பாக்கெட்டு, எல்லாமே பிஸ்கட் பாக்கெட்ல இருந்து குடுத்துட்டு போறான். இங்க இந்த மழை நீர் எல்லாம் தேங்குறதுனால எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது? நான் பிறந்ததுல இருந்தே பார்த்துன்னு இருக்கிறேன். இங்க எப்பவும் தண்ணி இருந்தபடி தான் இருக்குது. அந்தந்த ஆட்சி வரோம் செய்யறேன்னு சொல்லும், செய்யல. இப்ப இந்த ஆட்சி வந்தோம் செய்யறேன்னு சொல்லி 4000 கோடி பணம் வந்தது, வாங்கினாங்கன்னு எல்லாமே பேப்பர் நியூஸ் எல்லாம் படிச்சோம். ஆனா நாங்க பாதிக்கப்பட்ட மாதிரி தாங்கிறோம். எங்களெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எதுவும் எந்த நன்மையும் இங்க வந்ததும் கிடையாது. வேசார்படி பகுதி, கன்னிகாபுரம் பகுதி, புளியாந்தோப்பு பகுதி, இந்த சைடெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டு சுடுகாட்டுக்கே போறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைச்சது கிடையாது. இதான் உண்மை. சும்மா செய்யறேன்னு வாங்க, மோட்டர் வச்சு அந்த நேரத்துக்கு தண்ணி எடுப்பாங்க. அது கூட இந்த வருஷம் தான் இதை செய்யறாங்களே தவிர இது வரைக்கும் இந்த அளவு தண்ணியில போனதுக்கெல்லாம் நாங்க போய்க்கின்னு வந்து தான் ட்ராக்கு மேலேயே நடந்து பெரம்பூர்ல தான் போய் சிங்கிள் டீ குடிச்சிட்டு வருவோம். அந்த அளவுக்கு இங்க தண்ணி. ஏன்னா இதை நீங்களே பார்த்துருப்பீங்க, படகு வச்சு தான் இங்க வருவோம். அந்த அளவுக்கு நாங்க தண்ணியில இன்னமும் பாதிக்கப்பட்டு தரோம். எந்த ஆட்சி வந்தா இந்த இடம் சீர் பண்ணதா கிடையாது. பண்றேன்னு சொல்ல வேண்டியதுதான். அந்த நேரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன், இதை பிரி தரேன், அதை பிரி தரேன்னு சொல்லிட்டு எங்களை இப்படித்தான் ஒரே அமக்கலம் பண்றாங்க. தண்ணி வந்துடுச்சு, 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரணுமா? அதுவும் கிடையாது. சும்மா அப்படி சொல்லின்னு இருக்கிறதே தான் காலம் புல்லா. இதான் எங்க வாழ்க்கை. ஆனா நாங்க என்னமோ கஷ்டப்பட மேல் இடத்துல அப்படியே தான் இருக்குது. நான் சின்னதுல இருந்து பார்த்த வரைக்கும் இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்தவத்தா. இந்த பாருங்க எப்படி திரியிறேன் பாருங்க, ஒரு கடை கட்டரு கூட. இதான் எங்க வாழ்க்கையே. யாருக்கும் எந்த நன்மையும் செஞ்சதில்லை. செய்யறேன்னு சொல்றது தான் பெருசு தவிர எந்த நன்மையும் நடந்தது கிடையாது.
இதை நீங்க கேக்குறதுனால நாங்க இந்த மாதிரி பாக்குறீங்க பாரு எப்படி புள்ள குட்டிங்க எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஆனா போங்க செய்யறேன்னு இந்த மோட்டர் வச்சு இப்ப தண்ணி எடுத்துன்னு இருக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. இப்ப வர அவ்வளவுதான். மற்றபடி நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். குழந்தையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இங்க எப்பவுமே இப்படிதான் நிற்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீச்சல் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாதியிலே நிற்கும். இப்பெல்லாம் பிரிட்ஜே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. யார் வந்தாலுமே இங்க மட்டும் MM கார்டனுக்கு விடிவு காலம் வர மாட்டேங்குது. வியாசார்பாடிக்கு விடிவு காலமே வராது. அந்த காவா இந்த காவா எந்த காவா போட்டாலுமே தண்ணி வராது சார். நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியும் சரி எல்லா தண்ணியுமே சரி இப்படிதான் நாங்க காலத்துக்குமே இருக்கிறோமே. எங்களுக்கும் இவ்வளோ வயசாயிடுச்சு. எங்க அப்பா தாத்தாலாம் செத்து போயிட்டாங்க. இன்னமும் இங்க தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. யார் வந்தாலுமே எந்த ஆட்சி வந்தாலுமே எங்களுக்குன்னு இங்க ஒரு விடிவு காலமே கிடையாது. எல்லாம் மேல போட்டிருப்பாங்க சார். கீழே போடல மேல போட்டிருப்பாங்க. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு மனசாட்சி இருந்தா மக்கள் வேதனை படுறது தெரிஞ்சிருந்தா அவங்க நல்லது செய்வாங்க. தெரியாதவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது இல்லையா? நம்மலாம் அந்த அன்னாடம் காட்சிங்க. வேலைக்கு போனாதான் சாப்பாடு. அவங்கள மாதிரி நம்ம கார்லயோ ஃப்ளைட் பிடிச்சோ நம்ம ஒரு ஊருக்கு போற போத்துல நடந்து தான் போனோம், ஆட்டோல தான் போனோம். ஒரு வண்டி கூட போக முடியாத அளவுக்கு இங்க தண்ணி தேங்குது. அதை பண்ண இதை பண்ண தூர் வாரின பிரிட்ஜு கட்ட ஒண்ணுமே வேல்யூ இல்லை. இங்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தீவு மாதிரி தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா தீவு தான். நம்ம சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. மேல இடத்துல பார்த்து எங்களுக்குன்னு ஒரு நிவாரணம் கூட வராது சார். இங்க வந்துச்சு. நைட்டு பிரியாணி வந்தது, மதியானம் ஃப்ரைட் ரைஸ் வந்தது. இப்போ நைட்டுக்கு கொஞ்சம் வரும். வாங்கி வைக்க வீட்டுல இடம் இல்லை, அவ்வளவுதான். யாருமே வந்து இன்னுமே பார்க்க மாட்டாங்க சார். சும்மானா வந்து சொல்லுவாங்க இதை தரோம் அதை தரோன்னு. யாருமே பார்க்க மாட்டாங்க. பார்க்க வருவங்களையோ இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தேத்திடுவாங்க. அப்படியே கிடைச்சாலும் கிடைக்க வேண்டிய வீடுங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்குமே சரி சமமா போகாது. யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். வருஷம் யாருக்கு நிவாரணம் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப இல்லாத சில மக்கள் என்ன பண்ணுவாங்க? கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். நாங்களும் தான் ஓட்டு போடுறோம், நாங்களும் தான் எல்லாமே பண்றோம். எங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே ஒரு ஃபெசிலிட்டி வந்ததே கிடையாது இந்த வியாசார்பாடியில். எத்தனை வாட்டி எடுத்தாலும் யூடியூப் எடுத்தாலும் சரி, நியூஸ் சேனல் போட்டாலும் சரி, இந்த ஏரியா டெவலப் ஆச்சுன்னு நீங்க எந்த வருஷம் சேனல்ல நியூஸ் எடுத்து பார்த்தாலுமே இருக்காது. ஒரு மக்கள் கூட நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டத்துல தான் இருப்பாங்க. குழந்தைங்களை வச்சுட்டு யாருமே ஒரு உதவிக்கு இது வரைக்குமே யாருமே வரல. வீடா கூட வந்து என்னம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்க வேண்டாம். ஏதாவது ஒரு உதவி இந்த தண்ணியை ரிமூவ் பண்றதுக்கு பண்ணலாம். மோட்டார் வாகனம் இருக்குது சார். அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அதோ அங்கங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த காவாவை தூர் வாரினா தூர் வாரிந்தா அது எங்கேயோ போய் சேர்ந்துருக்கும். பழைய ஃபுல்லா சாக்கடை தண்ணி தான் சார். ஃபுல்லா சாக்கடை தண்ணி தான். இது எங்க இருந்து வர தண்ணி நம்மளுக்கு தெரியாது. ஃபுல்லாமே சாக்கடை தண்ணி தான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்மெல் வரும். இந்த தண்ணியை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க நிக்க முடியாது. 4000 கோடி 10,000 கோடி எத்தனை கோடி செலவு பண்ணாலும் மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது சார். நம்ம 1000 வீடியோ போட்டு பின்னாடி நம்மளுக்கு ப்ராப்ளம் தருவாங்களே கண்டி. இதுக்கு ஒரு விடிவு காலம் தர மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. தயவு செய்து மக்களுக்கு நல்லது செய்யற ஆட்சியா வரணும், செய்யறவங்களா வரணும். அந்த மனசு இருக்கணும் சார். அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. குழந்தைங்களை வச்சு நாங்க போறோம். இந்த மழை வருது, கடை கிடையாது. நாங்க எங்க போவோம்? ஃபுல்லா தண்ணி நிக்குது. இப்போ ஒரு ஆர்டர் பண்ணா கூட ஏமா தண்ணி நிக்குது வர முடியாதுன்றோம். நாங்க எப்படி போவோம்? ஜென்ட்ஸ் போயிட்டு வந்துருவாங்க, லேடிஸ் போக முடியுமா? இந்த தண்ணியை எடுக்கிறதுக்காச்சும் ஒரு வழி பண்ணும். பழைய காவா இருந்ததே நல்லபடியா தண்ணி போயின்னு இருந்தது கூவாத்துல. அதை என்னவோ பண்ணாங்க, டம்மி பண்ணாங்க, அடைச்சாங்க, நின்றுச்சு தண்ணி. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? குழந்தைய எத்தனை வேலைக்கு போகிறோம், நைட்டுக்காக வரோம். கம்பி அறந்து விட்டாலும் யாரும் காக்க போகிறதில்ல, காவால காலை விட்டாலும் யாரும் நம்மளை பார்க்க போகிறது இல்லை. ஒரு இதுவும் கூட இல்லை சார். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல சார். MM கார்டனுக்கு இத்தனை வருஷத்தில் எனக்கும் இதோ வயசாயிடுச்சு, 40 ஆக போது. இன்னுமே நான் இந்த தண்ணியில் தான் நின்றுட்டுருக்கோம். ஒரு நாள் கூட நாங்கள் மேடு பகுதியில் நின்று 4 பேர் மாதிரி பார்க்குறோமான்னு கிடையாது சார். இந்த இடத்துல நீங்களா பார்த்து ஒரு நல்ல முடிவை கொடுத்து தயவு செய்து இதுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுங்க MM கார்டன். ரொம்ப தேங்க்ஸ். யாரும் என்ன இதுன்னு கண்டுக்க மாட்டேன்றாங்கப்பா. நிற்கிற தண்ணி நின்றுன்னு தான் இருக்கும், உள்ளே வர தண்ணி வந்துன்னு தான் இருக்கும். நாங்கள் அழிஞ்சாங்கன்னா போயிட்டு பண்ணால் கூட யாரும் வந்து எதுவும் கேட்கறது கிடையாது, பார்க்க மாட்டேன்றாங்க.
ஒரு பால் வாங்கினா கூட கஷ்டமாக இருக்குது. காலெல்லாம் சேர்த்து போனாங்க, குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்கப்பா. ரொம்ப அவசியம். ஒரு பால் வாங்க முடியலப்பா. அப்படி ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா கூட திமுக நாங்கள் என் பருப்புக்கிட்ட சொல்லணும், நாங்கள் ஏடிஎம்கே திமுக காரங்களுக்கு அவங்கள வரைக்கும் கொடுத்துக்கின்னு இப்போ விஜய் டிவி இது எதுனா பால் ரொட்டி கொடுத்தாங்களாம், கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் இங்கே எடுத்துன்னு வரல. அவங்கவுங்க அப்படி அப்படியே மூட்டை கட்டி அவங்கவுங்க அப்படி அப்படியே எடுத்துக்கினாங்க. காயிலிருந்து பல்லு கூட வரல. நான் சும்மா கடை கூட இல்லை, எதுனா வாங்கி நீ சமைச்சு சாப்பிட்லன்னா கூட ஒன்றும் இல்லை. வயசானவங்க உள்ள 10 கிடையாது. என்ன பண்ண ரொம்ப வருஷம் நாங்கள் படாத பாடு இல்லைப்பா. வருஷம் போன வருஷம் 2 வாட்டி பட்டோம், இந்த வருஷம் 1 வாட்டி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. செலவு பண்ணி மழைநீர் வடிகால்லாம் போட்டிருக்கோம்னு சொன்னாங்க, அதெல்லாம் இங்க எதுவுமே பண்ணல. ஒன்று பாரு, யாருன்னா தண்ணி எடுத்துக்கிறாங்களா பாருப்பா. சும்மானா கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. மோட்டார் வாகனம் மட்டும் இறக்கிற மட்டும் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் எச்ச பாடு இல்லை, போன பாடு இல்லை. தண்ணி உள்ளே வந்தால் எங்கப்பா போகிறது? வயசானவங்களுக்கு சின்ன வயசாக இருந்தால் கூட பல எனக்கு 60 வயசு ஆகுதுப்பா. ஏன் எங்கன்னா போக முடியுமா? இப்போ மழை இது 4-5 நாளா நின்னது. நிக்குதுப்பா. அதுல இருந்து நின்றுதான் இருக்கு. நான் போயிட்டு 5 மழை விட்டுருக்குதே, நீ போயிட்டு மகன் பார்த்தா போகவே இல்லை. அப்படியே தான் தண்ணி இல்லை, அப்படியே தான் இருக்குது ராஜா. தண்ணி எல்லாம் சேர்க்கணும். இதுதான் என் குறைய சொல்றேன் நான். வியாசர்பாடி ஜீவா பகுதியில் ஏன் இவ்வளவு அதிகப்படியான மழைநீர் வந்து தேங்கிருக்கு? எப்பவுமே வருஷம் இது வந்து வருது தான் சார். ஆனால் இது வந்து வியாசர்பாடி ஜீவா ஸ்டேஷனு நம்ம இந்த இடத்துலனாலே தண்ணி நிற்கிற இடம் தான். இங்கே எல்லா மக்களும் அவதிப்படுற இடம் தான் இது. ஆனால் இது அணைப்பு பணி வந்து இது கரெக்டாக பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும். இப்போது 1000 HP 2000 HPன்றாங்க. நேற்றுலாம் ஃபுல் தண்ணி இருந்தது. இன்னைக்கு ஆச்சரியம் வந்து சத்தம் போட்டுன்னு இப்போ எடுத்துட்டாங்க. ஏன் அது முன்னாடி இல்லை? ஏன் அந்த முன்னாடி பிளான் இல்லை? ஸோ எதுவும் பிளான் பண்ணி செய்யணும்ல, செய்யலை. இங்கே இன்னும் இந்த தண்ணி வற்றலை. கேட்டால் நான் சொல்கிறாங்க 2 மணிக்கு அது திறந்து விட்டேன், இதை திறந்து விட்டேன், தண்ணி திறந்து விட்டேன்றாங்க. முன்னாடி பிளான் பண்ணுங்க. இப்போ நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. இப்போ எங்களால் வந்து வெளியே வர முடியல. ஒரு அணைச்சி கிடைக்குது, இதை விட்டு அதோட நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சோறு மட்டும் போட்டால் மட்டும் போதுமா சார்? எங்களுக்கு அன்றாட வந்து இங்கே பைக்கில் போகணும், வேலைக்கு போகணும், வரணும். ஸோ இது எல்லாமே பிளாக்காக இருக்குது. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல, யாருக்கு போகிறோம் யாருக்கு போகிறதுலாம் இல்லை. யாரும் வந்தாலுமே உண்மையாக செய்யுங்க. எங்களுக்கு அதுதான் வேணும், வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. காசு பணம் கேட்கல சார், 3 நாள் சோறு போடுன்னு கேட்கல. எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒழுங்காக ரோடு வேணும், நல்ல இது வேணும். அது கொடுத்தாலே போதும் சார். எங்களுக்கு அதுவே நிம்மதி சார். அதை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் சார். வேறு எதுவுமே இந்த மழைநீர் வடிகால் பணி எல்லாம் வந்து செய்யவே இல்லையா? 4000 கோடி ப்ராஜெக்ட் எல்லாம் அதான் சார் 4000 கோடின்னாங்க. அந்த 4000 கோடி இந்த தண்ணியில் தான் போயினுக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது காவலில் தான் சார் போயினுக்குது. அது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். 4000 கோடின்றது தண்ணியில் தான் போயினுக்குது. ஆனால் அது ஒழுங்காக யாரும் பண்ணாங்களா இல்லையன்றதான் தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் எப்பவுமே தண்ணி நிற்கிற இடம், எப்பவுமே நிற்கிற இடம் வருஷம். ஆனால் இதுக்கு தீர்மானம் பண்ணி ஒன்றும் இல்லை. இதுக்கு தீர்மானம் பண்ணி தர சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மூலியமாக சொன்னாலும் எங்களுக்கு ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் வருஷம் கஷ்டப்பட்டுறோம் சார். இது ஒரு தீர்வு வந்து வேணும் சார். அது எங்கள் தளபதி வந்தால் நடக்குமான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். தளபதி வருவார், இதை செய்வார்னு அவர் கோரிக்கை வைக்கிறேன். இதை தளபதி இது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு வரணும், இதை செய்யணும்னு எங்களோட ஆசை. நீங்கள் வருவீங்க.